லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மீனாட்சி அம்மா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இவ்ளோ நடந்திருக்கு. ஒரு வார்த்தை நீங்க கூட என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அம்மா, சத்தியமா எதுவுமே எங்க அம்மாக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் வெற்றிதான் செல்வான்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆமாம்மா, உண்மையிலேயே எங்க அம்மாக்கு இந்த கல்யாணம் நடந்தது கூட தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சரி விடுங்க. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு இவ என்ன புடவைய கட்டியிருக்கான்னு பாருங்க. இது நீங்க இவளுக்கு கொடுத்த புடவை. என்னோட தம்பி வாங்கி கொடுத்த புடவை எங்கன்னு அவகிட்ட கேளுங்களேன். சொல்லு. திட்டம் போட்டு குடும்பத்தோட சேர்ந்து பிளான் பண்ணி இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? இதோ இந்த மீனாட்சி தான் சொல்லி கொடுத்திருப்பா. புடிச்சா புளியங்கொம்பா புடிடி, இல்லனா சோத்துக்கு எங்கள மாதிரி கஷ்டப்படுவேன்னு சொல்லிருப்பா. அதான் என் தம்பிய விட்டுட்டு உங்க பையனை வல வீசி புடிச்சிருக்காமா. மா, இதுங்கெல்லாம் சொத்துக்காக அலையிற குடும்பம். ஏய், தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தியோ எங்க அம்மாவை பத்தி ஏதாவது பேசின மரியாதை கெட்டும். ஏய், அவங்க சொல்றதுல என்னடி தப்பு? உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நல்ல பணக்கார பையனா பார்த்து பேசி மயக்கிற குடும்பம் தானடி உங்க குடும்பம். அதனாலதான் நானும் வெற்றியும் எங்க போனாலும் நீ அங்கங்க வந்து நின்றுக்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்னைக்கு நீ எங்க வீட்ல வெற்றியை ஃபர்ஸ்ட் பாத்தியோ அன்னையில இருந்து நீ பிளான் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிருக்க. இதுக்கு உன் ஒட்டுமொத்த குடும்பமும் சப்போர்ட் பண்ணுதா? இந்த பொழப்புக்கு 4 முளை கயத்துல 4 பேரும் நாட்டுக்கு சாகலாண்டி. இன்னும் ஒரு வார்த்தை பேசின உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க? ரங்கநாயகி முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க, மறந்துடாத. அது தெரிஞ்சா ஏன் இவ்ளோ திமிர எடுத்து ஆட போறா? பூஜா சொன்னதுல என்னடி தப்பு? அவ சொல்றதுதான் உண்மை. அத்தை, இவ வெற்றியை வளைச்சு போட பல தடவை ட்ரை பண்ணா. வெற்றி எப்பவும் கையில ஒரு தாஜ்மஹால் வச்சிருப்பான்ல, அது யார் கொடுத்தான்னு கேளுங்க. அத்தை, அது இந்த சக்தி கொடுத்தது அத்தை. அது நான் செல்வாக்கு பிடிச்சிருக்குன்னு சாதாரணமா வாங்கி கொடுத்தது. சாதாரணமா தாஜ்மஹால் தான் வாங்கி கொடுப்பாங்களா? சரி விடு, லவ் எல்லாம் இல்லாம சாதாரணமா தான் வெற்றி கூட ஒரு நாள் ஃபுல்லா தனியா ஒரு வீட்ல தங்கி இருந்தியா? சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பூஜா, என்னையா அத்தை கத்துறீங்க? இதோ நிக்கிறானே உங்க புள்ள, அவகிட்ட கேளுங்க. சொல்லுடா, சொல்லு. இவ சொல்றது உண்மையா? அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் உங்களுக்கு தனியா எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேம்மா. ஏய், பூஜா சொல்றது உண்மையா இல்லையா? ஆமா இல்லங்கறத தவிர்த்து இங்க எதுவும் பேசக்கூடாது. உண்மைதாம்மா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் பூஜா என்கிட்ட முதல்லயே சொல்லல? உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. இவன் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா நீங்க கேட்டப்பெல்லாம் இவனும் சம்மதம் தானே சொன்னான். சரி, உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டிடுவான், அப்புறமா இவனை பாத்துக்கலாம் நான் நினைச்சிட்டேன். ஆனா இப்படி இவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வருவான் நான் சத்தியமா நினைக்கல. இல்ல, நான் சொன்னதுதான். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன்.
வெற்றிக்கும் இவளுக்கும் நடந்தது கல்யாணமே இல்ல. இவ என் மருமகளே இல்ல. ஏய், வெள்ள போடி போடி. அம்மாதான் எல்லாம் இருந்த என் பையனை மயக்குன. நீ என் வீட்டு மருமகளா? நிழல் கூட என் வீட்டுல படக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் சரி, பூஜா தான் என் வீட்டோட மருமக. வெளியில போடி. இன்னொரு வாட்டி என் கண்ணு முன்னாடியே நிக்காத. வெளில போ. ரங்கநாயகி அம்மா சொன்னதை கேட்டல, கிளம்பு. இரு, அப்படியே போனா எப்படி? ஒரு கணக்க தீத்துட்டு போ. பூஜா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அண்ணே, பூஜா சொல்றதுதான் சரி. இதெல்லாம் கல்யாணமா? ஆஹா, இதெல்லாம் மிரட்டி வாங்கின தாலி. முதல்ல நீ வெளில போ. இது எங்க குடும்ப பிரச்சனை. இத நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒண்ணு நாட்டம் பண்ண வேணாம். முதல்ல கிளம்பு. கல்யாணம்ன்றது கடவுள் நிச்சயம் பண்றது. சேர்த்து வச்சவங்களை பிரிக்கிற உரிமை நம்ம யாருக்கும் கிடையாது. ஏங்க, அப்ப நான் பூஜாக்கு கொடுத்த வாக்கு? இத பார், அது நீ கொடுத்த வாக்கு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அதுக்காக பூஜா தாலியை பிரிச்சு எறிவாளா? நீயும் பாத்துக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்குங்க. எனக்கு இத பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. ரங்கநாயகி அம்மா, ஊரெல்லாம் பஞ்சாயத்து சொல்ற உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல தெரியலையா? பாவம், அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்துட்டா இந்த சக்தி. ஏய், நீயா போனா நல்லது. இல்லனா கழுத்தை புடிச்சு தள்ள சொல்லுவேன். என்னது? கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுவீங்களா? போறேன். நான் என்ன இங்கே உட்கார்ந்திருக்க போறேன்? இவ கால் எடுத்து வச்சுட்டால இந்த வீட்ல. ரங்கநாயகி அம்மா, இனி விளங்காது. ரங்கநாயகி, இப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம மருமக சக்திய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது மட்டும்தான். மத்த எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம். ஆமாமா, அப்பா சொல்றதாமா சரி. தம்பி, நீங்க ரங்கநாயகி அம்மாவோட பையனா? செல்வாவா இல்ல வெற்றியா? நீ யாருப்பா? இங்க என்ன நடக்குது? அம்மா, தெரியலம்மா. செல்வா உங்க பையனாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. துர்கா, என் ரெண்டு பொண்ணுங்க, இவங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு இந்த பையன் உங்க பையன் தான் எனக்கு தெரியாதும்மா. தெரிஞ்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. எங்க யாருக்குமே தெரியாது. அம்மா, அம்மா அழாதம்மா. வேண்டாம்மா, சொல்றத கேளுமா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அம்மா இருமா. அம்மா இருமா. நீ மீனாட்சி பொண்ணுன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. அம்மா, அம்மா
என் பொண்ணுதான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லி என் பொண்ணாலதான் உங்களுக்கு பேச்சே வந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே சக்தி தான் மருமகன்னு சொல்றீங்களா? இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடாதுன்னு. சரளா, பேசாதீங்க அண்ணி. உங்களை நம்பி நம்பி நாங்க மோசம் போனதெல்லாம் போதும். இத பாரு சரளா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என் பையன் பண்ணது பெரிய தப்புதான். அதுக்கு பிராயச்சித்தமா பூஜாவுக்கு என் பையனை விட நல்ல பையனா பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அது வரைக்கும் பூஜா எங்க வீட்லயே இருக்கட்டும்மா. போதும் அண்ணி, போதும். என் பொண்ணு உங்க வீட்ல இத்தனை நாள் அவமானப்பட்டதெல்லாம் போதும். ஆனா அண்ணி, வயிறு எரிஞ்சு சொல்ற, எங்களை ஏமாத்தின பாவம் உங்க குடும்பத்துல யாரையும் சும்மாவே விடாது. சரளா, இங்க பாருங்க நாயகி, அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறா. கொஞ்ச நாள் போனா அண்ணே, நாங்களும் வரோண்ணே. டேய், நீங்கள் வந்து என்னடா பண்ண போகிறீங்க? போங்கடா, நீங்களாவது போய் நிம்மதியாக இருங்க. அண்ணா, அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்கண்ணே. பின்ன அவங்க கோவம் நியாயம்தானடா. எவ்வளோ கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி தலை குனிகிற மாதிரி பண்ணிட்டேனடா. எல்லாம் என்னால் வந்தது. சக்திக்கு என்ன செல்வான் தான் தெரியும். செல்வா தான் வெற்றின்னு சக்தி கிட்ட நானே சொல்லான்னு பார்த்தேன். கடைசியில் அவளே தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. ஆனா உன்னே ஒண்ணுடா, எல்லா ரகசியமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமே யாருக்காகவும் எதையும் மறைச்சு பயந்து எதுவும் பண்ண தேவையில்லடா. சரி, நீங்க எதை பத்தி யோசிக்காம இங்கே இருங்கடா, நான் வரேன். காரை நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க. சக்தி, எல்லாம் கொஞ்ச நாள் தான். இங்க பார், போக போக எல்லாம் சரியாயிடும் சக்தி. சக்தி, மண்டபத்துல அம்மா பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காத. நீங்க கூட என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களே. சக்தி, சொல்லக்கூடாதுன்னு இல்லம்மா. வேண்டாம் அண்ணி,
கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுங்க ப்ளீஸ். ஏய் இறங்கு முதல்ல. நீ பாட்டுக்கு வருவ, என் தம்பி கட்டிக்க வேண்டிய பொண்ணு தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவியா? செல்வான்னு சொல்லி ஏமாத்தி தானே அவ கழுத்துல நீ தாலி கட்டின. கல்யாணம் முடிஞ்சிட்டா நாங்க போகட்டும்னு விட்டுருவோமா? ஹலோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இது எங்க குடும்ப பிரச்சனை. அத பத்தி எல்லாம் நீங்க பேச தேவையில்ல. ஏய் நீ யாரு? நீ யாரு முதல்லன்னு கேக்குறேன். ரொம்ப ஓவரா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் வெற்றியோட தங்கச்சி. கேள்வி கேட்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் யாருன்னு தெரியும்ல? சக்தியோட அப்பா. கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போன உனக்கே இவ்வளவு இருக்குன்னா அவளை பெத்த அப்பனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த பார், செம காண்டுல இருக்கேன். ஒழுங்கா ஓடி போயிடு. ஏய் ஏய் என்ன கத்திக்கிட்டு இருக்க? இருங்க இருங்க, இங்க பாரு. இங்க நீ கத்துறதுல பிரயோஜனமே இல்ல, புரியுதா? என்ன கத்துறதா இருந்தாலும் பஞ்சாயத்துல வந்து கத்து. வா. என்ன அப்படி பாக்குற? இங்க பாரு, பஞ்சாயத்தை கூட்டிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா அப்பா எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு அவங்கள கூப்பிடுறதுக்கு ஆளு போயாச்சு தெரியுமில்ல? நீயும் வா. பஞ்சாயத்தெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வர முடியாது. வர முடியாது? இந்த பாரு, நீ வரலைன்னு மட்டும் வச்சுக்க, உங்களை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவேன். அதுக்கு ஆளுங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். பாக்குறியா? இத பாரு வெற்றி, ஒழுங்கு மரியாதையா நீயே வந்துட்டேன்னா உனக்கு நல்லது. சக்தி, செல்வான்னு உன்னை நம்ப வச்சு ஏமாத்தி இவன் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான். இவன் கூடவா நீ வாழ போற? இத பாரு, உன் வாழ்க்கைய நான் காப்பாத்துறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. இத பாரு வெற்றி, அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட நீ என்னென்னமோ பேசி நடிச்சுட்டா அவ நம்பிடுவான்னு நினைச்சியா? அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கெல்லாம் பூ பறிச்சிட்டு இருப்போம்னு நினைச்சியா? ஏண்டா, நீ எவ்ளோ பெரிய ரவுடி! அதையெல்லாம் மறைச்சு செல்வாங்கிற பேர்ல எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி அவ கூட பழகுனது மட்டும் இல்லாம இப்போ அவ கழுத்துல தாலி வேற கட்டியிருக்க. பொண்ணெல்லாம் அப்படியே விட்டுருவோமா நாங்க? வாடா, வா பஞ்சாயத்துக்கு. வரலனா என்ன பண்ணுவீங்க? ஏய், ராது கொடுத்திருக்கிறது ஓ மேலையும் உங்க அம்மா மேலையும் தான். நீ மட்டும் இப்ப வரலைன்னு வச்சுக்க, உங்க அம்மா இங்க தலை குனிஞ்சு நிப்பாங்க பாத்துக்க. நீ மட்டும் பஞ்சாயத்துக்கு வரல, அங்க உங்க அம்மாவை நான் கிழிச்சு தோரணை கட்டி தொங்க விட்டுருவேன். அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ வராம இரு. அவன் வருவான். நீங்க வாங்க வாங்க, நீங்க வந்து கார் எடுங்க. இப்படியா காட்டுற? வச்சிருக்கேன்டா உனக்கு. வா. என்னென்ன இது? எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ணன், இப்ப என்னென்ன பண்றது? பஞ்சாயத்துல என்னால அம்மாவுக்கு எந்த தலைகுனியும் வந்துடக்கூடாது. வா, பஞ்சாயத்துக்கு போய் என்ன ஆகுதுன்னு பாத்துடலாம். அப்ப நீயும் சக்தியும் வாழ போற வாழ்க்கை? முதல்ல பஞ்சாயத்துக்கு போவாங்க, அப்புறம் மத்தத பேசிக்கலாம். வா. ஏன் சக்தி? என் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை நான் பட்டதே இல்லைங்க. கடைசியில வெற்றி நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்கான் பாத்தீங்களா? சின்ன வயசுல இருந்தே வெற்றி நம்ம கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தானங்க செய்வான். அப்படிப்பட்ட நம்ம வெற்றியா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாங்கறத என்னால நம்பவே முடியலங்க.
ஏங்க இப்ப நம்ம குடும்ப சொந்தக்காரங்க எல்லாம் கேட்பாங்களேங்க, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு. எல்லாருக்கும் நான் என்னன்னு பதில் சொல்வேங்க? எங்க பாவங்க அந்த பூஜா அழுதுகிட்டே ஓடினா. அவகிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன் தெரியுமா, நீதான் என் மருமக, நீதான் என் மருமகன் அத்தனை சத்தியம் பண்ணிருக்கேன். இப்ப நான் அவளுக்கு என்னங்க பதில் சொல்லுவேன்? இந்த ஊர் முன்னாடி எப்பவுமே தலை நிமிர்ந்து நின்னவங்க நானு. இப்ப எல்லார் முன்னாடியும் இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. என்கிட்ட அன்னைக்கே சரண்யா சொன்னா வெற்றி என்னவோ சரியில்லைன்னு. அவளால கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு, என்னால முடியலையேங்க. என் பையன் மேல இருக்கிற பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் சரண்யாவை அன்னைக்கு அவ்ளோ திட்டினேன். நான் மட்டும் அன்னைக்கு ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு சரண்யா கிட்ட போய் என்னமா ஆச்சுன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்ளோ தூரம் ஆயிருக்காது. விடுமா, நடந்தது நடந்து போச்சு. சாமியார் சொன்னதை வச்சு யோசிச்சு பார்த்தா கடைசியில வெற்றி ஆசைப்பட்ட பொண்ணே அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைச்சா பார்த்தா. விடுமா, அவன் அதை சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு இப்படிதான் நம்ம எல்லாரையுமே தலைகுனிய வச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எத்தனை தடவை கேட்டிருப்பேன் அவன் கிட்ட. அத்தனை தடவையும் சரிமானு தானே சொன்னாங்க. அவன் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டானுங்க.